ஃபன் சலக, பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை, ஃபன் சலக, அது தானாகவே கடந்து செல்லிவிட்டது. இப்போ அந்த அளவுக்கு கணக்கில்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ரமதான் வருது, ரமதான் அவர்களை விட்டு செல்கின்றது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஃபன் சலக என்றால் அப்படியே கலண்டு போறதுக்கு சொல்வார்கள். அப்ப ரமதான் வந்து ஃபன் சலக ஃபலம் யுக்ஃபர் லஹு, அவருக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் அவரும் நஷ்டவாளியாகட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலன் தஜித லஹு வலிய்யன் முர்ஷிதா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தனைக்கு பின்னால், அல்லாஹ் தஆலா எம் மீது செய்த பாரிய கிருபையின் காரணத்தினால் நாம் எல்லாம் ரமதான் மாதத்தை அடைந்து அதிலே இரண்டாவது பத்தையும் நாங்கள் முடிக்கக்கூடிய தருவாயிலே இங்கே அமர்ந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களிலே ரமதான் மாதம் ஒரு மனிதனை எத்திக்கொண்டதன் பின்னால், அந்த ரமதான் மாதம் அந்த மனிதனை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னால் அந்த மனிதன் அடைய வேண்டிய சில அடைவுகளை பற்றி எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலாவும் தன்னுடைய குர்ஆனிலே இந்த ரமதான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்பதை சொல்லும் பொழுது, நாங்கள் அடைய வேண்டிய சில அடைவுகள், நாங்கள் ரமதான் மாதம் முடிவதற்கு முன்னால் நாங்கள் காண வேண்டிய சில மாற்றங்களை பற்றி அல்லாஹ் தஆலாவும் எங்களுக்கு எடுத்து எம்பி இருக்கின்றான். அந்த மாற்றங்களிலே இரண்டு முக்கியமான பகுதிகளை உங்கள் முன்னால் வைக்கலாம் நினைக்கின்றேன். முதலாவது பகுதி, நாங்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே இரவு பகலாக நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். இந்த பாவக்கரைகளை விட்டு நாங்கள் களையப்பட்டவர்களாக ரமதான் மாதம் முடிவதற்கு முன்னால் நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பை பெற்றவர்களாக நாம் எல்லாம் மாறுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதான் மாதம் முடிவதற்கு முன்னால் ஒரு முஃமின் அடைய வேண்டிய அடைவாக எங்களுக்கு ஹதீஸிலே எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், திர்மிதி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கின்றது. 3 கூட்டத்தினரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, இவர்கள் நஷ்டவாளிகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னொரு அறிவிப்பிலே நாங்கள் பார்க்கலாம், ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடைக்கு ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் 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 என்று சொன்னார்கள். அப்பொழுது அவரிடம் கேட்கப்பட்டது, இந்த 3 ஆமீனும் எதற்காக வேண்டி நீங்கள் சொன்னீர்கள்? இப்போ சொன்னார்கள், 3 கூட்டங்களுக்கு எதிராக எனக்கு பிரார்த்திக்குமாறு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஆமீன் கூறினேன் என்று சொன்னார்கள். அந்த 3 கூட்டத்தை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், யாருக்கு முன்னால் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படக்கூடிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொல்லப்பட்டும் எனக்கு யார் ஸலவாத்து சொல்லாமல் இருந்தார்களோ அவர்கள் நஷ்டமடையட்டும். மன் ذُكِرْتُ عِنْدَهُ فَلَمْ يُصَلِّ عَلَيَّ. குறிப்பாக எங்களுடைய வட்டத்திலே, குறிப்பாக நாங்கள் நிறைய பாயங்களை நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தவறு, அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தற்பொழுதும் நாங்கள் கூறுகின்றோம். அப்ப நாங்கள் கேட்கும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலில்லாஹ் என்று நாங்கள் சொல்வது கட்டாய கடமை. நாங்கள் எங்களுக்குள் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். நான் அன்று எங்களுடைய தலைவருடைய அந்த கடைசி உரையிலும் நான் இருக்கும் பொழுது நான் எண்ணினேன், எத்தனை தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் வருகின்றது என்று. சுமார் 22 தடவைகள் அந்த குறுகிய பயானிலும் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் நாங்கள் அந்த 22 தடவைகளும் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் ஸலவாத்து சொன்னமா என்று சொன்னால் கேலிக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஒரு ஸலவாத்துக்கு அல்லாஹ் தஆலா 10 முறை எங்களுக்கு ஸலவாத்து சொல்கின்றான்.
முதலாவது கூட்டம் மன் துகிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, யாரிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்டும் ஸலவாத்து சொல்லவில்லையோ ரகிம அன்ஃபு இம்ரின், அவருடைய மூக்குடைபடட்டும் என்றால் அவர் நஷ்டப்படட்டும். உலமாக்கள் சொல்கின்றார்கள் ரகிம அன்ஃபு என்றால் அல் காப ஹசீர், நஷ்டவாளியாகட்டும் என்று சொன்னார்கள். இது முதலாவது கூட்டம். இது ஹதீஸுடைய முதலாவது வார்த்தை என்பதற்காக வேண்டி கூறினேன். இரண்டாவது கூட்டம் இந்த ரமதானை பற்றி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் தஹல அலைஹி ரமதான், யாருக்கு ரமதான் வந்து ஃபன் சலக, பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை, ஃபன் சலக அது தானாகவே கடந்து செல்லிவிட்டது. இப்போ அந்த அளவுக்கு கணக்கில்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ரமதான் வருது, ரமதான் அவர்களை விட்டு செல்கின்றது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஃபன் சலக என்றால் அப்படியே கலண்டு போறதுக்கு சொல்வார்கள். அப்ப ரமதான் வந்து ஃபன் சலக ஃபலம் யுக்ஃபர் லஹு, அவருக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் அவரும் நஷ்டவாளியாகட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மூன்றாவது கூட்டம், ஹதீஸை பரிபூர்ணமாக நாங்கள் பார்த்துவிட்டு தலைப்புக்கு செல்வோம். மூன்றாவது கூட்டம், யாரிடம் அவர்களுடைய பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்தும் அவர்கள் மூலமாக யார் சுவர்க்கம் நுழையவில்லையோ அவர்களும் நஷ்டவாளிகளாகட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னொரு ஹதீஸிலே அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இவர்கள் நஷ்டவாளியாகட்டும், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அப்ப இந்த கூட்டத்திலே 3 பேரிலே எங்களுடைய தலைப்பு ரமதான் எங்களை அடைந்திருக்கின்றது. இன்னும் சில தினங்களிலே, ஒரு 12, 13 தினங்களிலே ரமதான் எங்களை விட்டும் விடை பெற இருக்கின்றது. இப்ப நாங்கள் பாவக்கரைகளை நாங்கள் தீர்த்து கொண்டோமா? எங்களுக்கு தேவையான மக்ஃபிரத்துகளை அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்டு பெற்றுக் கொண்டோமா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் எங்களை நாங்கள் கேள்விக்கணை தொடுத்து நாங்கள் கேட்க வேண்டும். நான் செய்த பாவங்களுக்காக வேண்டி பாவமீட்சிமை தேடிக்கொண்டேனா? என்னை பற்றி எனக்குத்தான் தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, இந்த மனிதனை பொறுத்தவரையிலே அவனுக்கு அவனை பற்றி நன்றாக தெரியும். எப்படிப்பட்ட கேரக்டர் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்டவன் வலவ் அல்கா மஆதீரா, அவன் எப்படிப்பட்ட நொண்டிச்சாட்டுகளை தான் நல்லவன் என்பதற்காக வேண்டி சொல்லிக்கொள்ள முளைந்தாலும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, அவனை பற்றி நன்றாக அவனுக்கு தெரியும். அப்படி என்றால் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரம் தெரிந்த எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன. இவைகள் அனைத்துக்கும் நாங்கள் கட்டாயம் பாவமீட்சிமை தேடியாக வேண்டும். ஏன், நாங்கள் கபருக்கு சென்றால் 2 விடயம்தான் எங்களோடு வரும். ஒன்று, நாங்கள் செய்த நன்மை, அதிகமாக நன்மை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது, வராமல் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த பாவங்கள் வரும் எங்களுக்கு பின்னால். ஆனால் அந்த பாவங்களை, பாவக்கரைகளை நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு இந்த ரமதான் மிகவும் முக்கிய ஒரு சந்தர்ப்பம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு ரமதான் நுழைந்தும் அவர்கள் பாவமீட்சிமை பெறவில்லையோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பாவக்கரைகளை போக்கிக் கொள்வதற்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மனித புனிதர், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலேயே மிகவும் உயர்ந்தவர். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாம், கிடைக்கக்கூடிய அவகாசம் எல்லாம் அவர்கள் பாவக்கரைகளை போக்கிக் கொள்வதற்கு அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா எனக்கு மன்னிப்பை வழங்குவாயாக, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா எனக்கு மன்னிப்பை வழங்குவாயாக என்று சொல்வார்கள். தொழுகையிலே, ருக்கூவிலே, சுஜூதிலே முக்கியமான இடங்கள். ருக்கு என்பது அல்லாஹ் தஆலா தன்னை புகழுவதற்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய இடம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ருக்குவை பொறுத்தவரையிலே ஃபஅல்லிமு ஃபீஹி ரப், அதிலே நீங்கள் உங்களுடைய இரட்சகனை நீங்கள் புகழுங்கள். ருக்குவுடைய இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத் இறங்கிய சூரத்துல் வாக்கியாவிலே 74வது வசனம், ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், கண்ணியமான அந்த இரட்சகனுடைய பெயரை கொண்டு நான் துதிக்கின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், இஜஅலுஹா ஃபீ ருக்கூஇக்கும், இதை உங்களுடைய ருக்குவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்று இறங்கியது. அதிலே நபி அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹான ரப்பியல் ஆலா என்பதை உங்களுடைய சுஜூதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி நபி அவர்கள் ருக்குவிலே அல்லாஹ் தஆலாவை புகழுவதற்காக வேண்டி கற்றுக்கொண்டிருந்தும் கூட சில இடங்களில் அந்த ருக்குவிலும் பாவமன்னிப்பை கேட்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே கூறுகின்றார்கள், நபி அவர்கள் கான யுக்ஸிரு ஃபீ ருக்கூஇஹி வ சுஜூதிஹி, தன்னுடைய ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகமாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா, சுப்ஹானக், இறைவா நீ துதிக்கப்பட்டவனாகிவிட்டாய்,
நீ தூய்மையாகிவிட்டாய். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே நீ தூயவன். வபிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டு கேட்கின்றோம். அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, என்னை பாவத்தை மன்னிப்பாயாக. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. இந்த அனைத்து முன்னுரைகளும் எதற்கு? பாவத்தை மன்னிக்கணும் என்பதற்கு. இறைவானை தூயவன், எங்களுடைய இரட்சகன், உன்னுடைய புகழை கொண்டு கேட்கின்றோம். எது கேட்ட ஒரே ஒரு துவா? இக்ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. நபி அவர்கள் ருக்கூவிலே அல்லாஹ்வை புகழக்கூடிய நேரமாக கற்றுக் கொடுத்திருந்தோம். அதிலும் கேட்பார்கள் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. நபி அவர்களுடைய கடைசி காலத்திலே கடைசி அந்த சூரா இறக்கப்பட்டது. நபி அவர்களுடைய வஃபாத் நெருங்கிவிட்டது என்பதை சொல்லக்கூடிய சூரா. நபி அவர்களுடைய அந்த வெற்றியை, தாவாவுடைய வெற்றியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எடுத்து சொன்ன சூரா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் வந்தால், வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் மார்க்கத்திலே அலை அலையாக நுழைவதை கண்டால், நபியுடைய கடைசி காலம். ஃபஸப்பிஹ், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபஸப்பிஹ், நபியே நீர் தஸ்பீஹ் செய்வீராக. பிஹம்தி ரப்பிக, உன்னுடைய இரட்சகனுடைய புகழை கொண்டு. வஸ்தக்ஃபிர்ஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பீராக. இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை இறங்கியதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த சூரத் இறங்கிய நாள் தொடக்கம் நபி அவர்கள் மரணிக்கும் வரை தன்னுடைய சுஜூதிலே சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். அங்க பாடமாயிக்கொள்ளும், சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். 4 வார்த்தை, அங்கே 4 வார்த்தை வந்துச்சு. ஃபஸப்பிஹ் முதலாவது வார்த்தை, பிஹம்தி ரப்பிக, வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. அப்ப தஸ்பீஹ், ஹம்து, இஸ்திக்ஃபார், அல்லாஹ் தஆலா தவ்வாப், பாவங்களை மன்னிக்க கூடியவன். இந்த 4 வார்த்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானக வபிஹம்திக அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். சுப்ஹானக வபிஹம்திக அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். இந்த 4 வார்த்தைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதில் என்ன இருக்கின்றது? இறைவா, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நீ தூயவன், உன்னுடைய புகழை கொண்டு கேட்கின்றேன், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அப்ப இந்த பாவ கரைகளை மன்னிப்பது ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையிலே அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் நிறைய பேர் பராமுகமாக இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். சில வேளை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லாத மனிதர்களாகவும் சில முஸ்லிம்கள் ஒரு நாளை கடத்துவார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒவ்வொரு நாளும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் 70 மர்ரா, 70 தடவைகள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இன்னொரு அறிவிப்பிலே 100 மர்ரா, 100 தடவைகள் நான் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள் இந்த ரமதானுக்கு மிச்சம் பொருந்தும். ஏனென்றால் ரமதானிலே நாங்கள் அதிகமாக சகர் வேளையிலே எழுந்திருக்கக்கூடியவர்கள், சகர் வேலையை உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள். ஆனால் எங்களுடைய உயிர்ப்பிப்பு பலதரப்பட்ட வடிவங்களிலே இருக்கின்றது. அதிகமாக நாங்கள் உயிர்ப்பிப்பது சாப்பிடுவதற்கு நேரம் ஒதுக்குவது, அல்லது வித்திர் தொழாதவர்கள் வித்திர் தொழுவது. இப்படிப்பட்ட நேரங்களை எப்படியோ நாங்கள் 199 வீதமானவர்கள் வீடுகளிலே எழும்பி இருக்கின்றோம். பெண்கள் சமையலிலே ஈடுபடுவார்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த சகர் வேளையிலே அல்லாஹ்வுடைய அடியார்கள் நேரம் ஒதுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயம் பாவ மன்னிப்பு கேட்பது, இஸ்திக்ஃபார் செய்வது. ஆகையினால் நாங்கள் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட தினங்களிலாவது நாங்கள் சஹருக்கு எழும்பினால் மற்ற விடயங்களுக்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்குவதை போன்று இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத் ஆல இம்ரானிலே குறிப்பிடுகின்றான், இன்னல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகினா அஸாபன்னார். மூமின்கள் சொல்வார்கள், ரப்பனா இன்னனா ஆமன்னா, நாங்கள் உன்னை கொண்டு ஈமான் கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வகினா அஸாபன்னார், எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், இவர்கள் சஹர் வேளையிலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்னொரு ஆயத்திலே சூரத்து தாரியாத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். 15வது ஆயத்திலிருந்து அப்படியே நீங்கள் படித்து பாருங்கள். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், முத்தகீன்கள் தக்வாதாரிகள்
சுவர்க்கங்களிலே அருவிகள் ஓடக்கூடிய அந்த சுவர்க்கத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன் ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நியமத்துகளை புசித்தவர்களாக எடுத்தவர்களாக. இன்னஹும் கானூ கப்ல ذلك முஹ்சினீன், இதற்கு முன்னரும் அவர்கள் உலகத்திலே இருக்கும் பொழுதும் முஹ்சினீன்களாக இருந்தார்கள், நல்லவர்களாக இருந்தார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், இரக்க சுபாவம் உள்ள உள்ளங்களுடையவர்களாக இருந்தார்கள். இந்த முஹ்சினீன் என்ற சொல்லுக்கு பல கருத்துக்கள் அரபியிலே இருக்கின்றது. எப்படி ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன், உயர்ந்த சுவர்க்கங்களிலே நீரருவி ஓடக்கூடிய சுவர்க்கங்களில் முத்தகீன்கள் இருப்பார்கள். அவர்கள் ஆகிதீனமா ஆதாஹும் ரப்புஹும், அவர்களுடைய ரப்பு இரட்சகன் கொடுத்த நியமத்துகளை புசித்தவர்களாக. இன்னஹும் கானூ கப்ல ذلك முஹ்சினீன், இதற்கு முன்னர் நல்லவர்களாகவே இருந்தார்கள். கானூ, பாருங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லக்கூடிய அடுத்த பண்புகள். கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவிலே ஒரு சிறிய நேரத்தை தவிர மற்ற நேரங்களிலே தூங்குவது கிடையாது. கானூ கலீலன், மிச்சம் சொற்பமாக, மினல் லைலி மா யஹ்ஜஊன், படுத்தால் மிச்சம் சொற்பமாகத்தான் நித்திரைக்கு செல்வார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இது. ஆனால் இன்றும் எங்களிலே ஒரு கூட்டம் சொற்பமாக தூங்கக்கூடிய கூட்டம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கூட்டம் இல்லை. அது இரவுல முழிச்சிக்கிறது, தேவையில்லாத வேலைகளுக்கு முழிச்சிக்கிறது. இந்த வார்த்தையை மட்டும் எடுத்தால் அந்த கூட்டம் நிறைய இருக்குது. கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், குறிப்பிட்ட நேரத்தை தவிரர்கள் தூங்குவதில்லை. அந்த குறிப்பிட்ட நேரத்தை தவிர தூங்காதவர்கள் என்ன செய்வார்கள்? கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி, இந்த சஹர் வேளையிலே யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்வார்கள். வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அப்படியே போகின்றது. அவருடைய பணத்திலே ஏழை எளியவர்களுக்கு உரிமை இருக்கின்ற சதகா கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன், அருவிகளோட கூடிய அந்த சுவர்க்கத்தில் இருப்பார்கள். ஆகையினால் இந்த சஹர் வேளையிலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா 2 இடங்களிலே குறிப்பிடுகின்றான். அந்த 2 இடங்களிலும் அவர்கள் சஹர் வேளையிலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய முத்தகீன்களாக இருப்பார்கள். அந்த நேரம் எங்களுக்கு ரமலானிலே வெகுவாகவே கிடைத்திருக்கின்றது. ஆகையினால் இந்த அல்லாஹ்விடத்திலிருந்து நாங்கள் பாவ மன்னிப்பு தேடி எங்களுடைய குறைகளை நாங்கள் களைந்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை நாங்கள் இந்த ரமதானிலே அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே அதிகமாக செய்திருக்கின்றார்கள் இஸ்திக்ஃபாரை. அதே போல நாங்கள் நோன்பு பிடித்துக்கொண்டு நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்யலாம். ஒரு இபாதத்திலே இருக்கின்றோம், நோன்பு திறக்கும் பொழுதும் நாங்கள் திறப்பதற்கு முன்னால் ஒரு மனிதன், ஒரு நோன்பாளி திறப்பதற்கு முன்னால் கேட்கக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ்விடத்திலே விசேட இடம் இருக்கின்றது. 3 துஆக்களை இப்படி நபி அவர்கள் சொன்னார் ஒரு ஹதீஸிலே. அது 3 விசேடமானது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். தஅவத்துல் வாலித், ஒரு தந்தையுடைய துஆ. தஅவத்துல் முசாஃபிர், ஒரு பிரயாணியுடைய துஆ. வதஅவத்துஸ் ஸாயிம், ஒரு நோன்பாளியுடைய துஆ. இன்னொரு ஹதீஸிலே, ஹசனான ஹதீஸ், அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இன்னலிஸ் ஸாயிமி இன்த ஃபித்ரிஹி தஅவத்துன் லா துரத், நோன்பாளிக்கு அவன் நோன்பு திறக்கும் பொழுது, திறப்பதற்கு முன்னால் அந்த இபாதத்துடன் இருக்கும் பொழுது கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், மறுக்கப்பட மாட்டாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த துஆக்களிலே நாங்களும் அதிகமாக துஆ கேட்கின்றோம். ஆனால் உலகத்தை கேட்கின்றோம், நிறைய விடயங்களை கேட்கின்றோம், பிள்ளைகளுக்கு கேட்கின்றோம், பொருளாதாரத்தை கேட்கின்றோம், உலகத்திலே வெற்றியை கேட்கின்றோம், சந்தோஷத்தை கேட்கின்றோம், நல்ல விடயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதனுடைய செருப்பு பட்டி பீந்தால் கூட, அருந்தால் கூட அதையும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். ஆனால் அத்துடன் நாங்கள் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. உலகத்தை எல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கின்றது, கபர் வாழ்க்கை இருக்கின்றது, சுவர்க்க நரகம் இருக்கின்றது. அதிலே உயர்ந்த சுவர்க்கத்தை இறைவா எனக்கு நீ தர வேண்டும், பாவங்களை மன்னித்து விடு என்பதாக நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு ஹதீஸுல் குதுசியிலே, 2 ஹதீஸுல் குதுசியிலே 2 வார்த்தைகளை குறிப்பிடுகின்றான். அவற்றை கூறி நான் முடித்துக் கொள்கின்றேன். நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், இஸ்திக்ஃபார் எந்த அளவுக்கு எங்களுக்கு தேவை என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது ஒரு நீண்ட ஹதீஸுல் குதுசியிலே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, யா இபாதி, என்னுடைய அடியார்கள் என்று 10 தடவைகள் அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். அதிலே ஒரு தடவை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னக்கும், நிச்சயமாக நீங்கள், துக்திஊன பில்லைலி வன்னஹார், இரவு பகலாக நீங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். இது யார் சொல்லக்கூடியது? எங்களை படைத்த அந்த இரட்சகன் எங்களை பற்றி சொல்லக்கூடியது. அது யாராக இருந்தாலும் சரி,
எப்படிப்பட்ட தக்வாதாரியாக இருந்தாலும் சரி, இன்னக்கும் துஹ்திஊன பில்லைலி வன்னஹார், இரவு பகலாக நீங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். ஃபஸ்தக்ஃபிரூனி, என்னிடத்திலேயே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அக்ஃபிர் லக்கும், உங்களுக்கு நான் பாவத்தை மன்னிப்பேன். இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே என்பதாக அழைத்து குறிப்பிடுகின்றான், இன்னக லவ் அதைதனி பி துராபில் அர்தி ஹதாயா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மண்ணுடைய அளவுக்கு நீ பாவம் செய்து வந்தாலும், சும்ம ரஜௌதனி, என்னை நீ நாடினால், வதஅவுதனி, என்னை நீ அழைத்தால், என்னிடத்திலே பாவங்களை நீ போக்குமாறு இடத்திலே வேண்டினால், அக்ஃபிர் உலக்க வலா உபாலி, பாருங்க வார்த்தையை, உனக்கு நான் பாவத்தை மன்னிப்பேன், எனக்கு கணக்கே இல்லை, வலா உபாலி, உன்னுடைய பாவங்களை பொருட்படுத்தவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு இரட்சகன், ஒரு கருணையாளர் தான் அல்லாஹ் தஆலா என்னிடத்திலே கேளுங்கள், அழுது பொழுது உங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பாருங்கள் எப்படி வார்த்தை, இந்த உலகத்தினுடைய மண் அளவுக்கு நீங்க பாவத்தை செஞ்சுட்டு வந்தாலும் என்னை நாடினால், அல்லாஹ்வை நாடினால், என்னிடத்திலே கேட்டால், அக்ஃபிர் லக, உனக்கு நான் பாவத்தை மன்னிப்பேன், வலா உபால், எனக்கு கணக்கே இல்லை, பொருட்படுத்தவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். உங்கள் அனைவருக்கும் தெரியும், அடிக்கடி நாங்கள் கேட்கக்கூடிய ஆயத், யா அய்யுஹல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கே தீங்கிழைத்துக் கொண்ட அடியார்களே, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து கொஞ்சமும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் உடனடியாக மன்னிப்பான். மற்றவர்களுக்கு நாங்கள் செய்த அநியாயங்களை அவர்களிடம் நாங்கள் அந்த அநியாயங்களுக்கு பரிகாரம் கண்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் மன்னிப்பான். ஏன், மிகவுமே மாபெரும் உயர்ந்த பாவம் அஷ்ஷிர்க், இணை வைத்தல். ஒருவன் ஷிர்க்கிலிருந்து மீண்டு வந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டினால் அல்லாஹ் தஆலா உடனடியாக மன்னிக்கக்கூடியவனாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினால் நாங்கள் அடிக்கடி பாவ மன்னிப்பை கேட்டுக்கொள்வது இந்த ரமதானிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விடயம். ஏன், ரமதான் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியது. இன்னொரு பயானிலே அதை பற்றி பார்ப்போம். வழிகாட்டக்கூடியது. அடுத்தது, நாங்கள் வழிகாட்டுதலிலிருந்து சருகியதன் காரணத்தினால் ஏற்பட்ட பாவங்களை கரைக்கக்கூடியது. இந்த பாவ கரைப்புகளை இந்த ரமதானை நாங்கள் பெற்றுக்கொண்டேயாக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நபி அவர்கள் குறிப்பிட்டே சொன்னார்கள், ரமதான் நுழைந்தும் யாருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காமல் வெளியாறுகின்றார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டே சொன்னார்கள். ஆகையினால் இந்த பாவக்கரைகளை நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு நாங்கள் நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நேரங்களை பாவிப்போம், நோன்பு திறக்கும் பொழுது இருக்கக்கூடிய நேரத்தை பாவிப்போம். ருக்கு, அதிகமான ருக்குகள் நாங்கள் செய்கின்றோம், அதிகமான சுஜூதுகளை நாங்கள் செய்கின்றோம். நிறைய நேரங்கள் எங்களுக்கு சுஜூதுகளுக்காக வேண்டி தொழுகையிலே விடப்படுகின்றன. அவைகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேமத்துகள். அந்த நேரங்கள், அல்லாஹும் இக்ஃபிர்லி, இறைவா நான் இப்படி ஒரு பாவம் செய்தேன், எனக்கு உனக்கு மாத்திரம்தான் தெரியும், அதை நான் உன்னிடத்திலே தௌபா செய்து மீளுகின்றேன், என்னுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எனக்கு நீ பாவ மீட்சிமையை தருவாயாக, என்னை இந்த பாவத்தினால் நரகத்திலே என்னை நீ பிடித்து விடாதே என்பதாக நாங்கள் நரகத்திலிருந்து நாங்கள் எங்களை விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த வேலையை செய்ய வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதம் வந்த பொழுது முதலாவது நாள் சஹாபாக்களுக்கு நன்மாராயம் சொல்லும் பொழுது சொன்னார்கள் நிறைய விடயங்கள். ரமதான் மாதம் சுவர்க்கம் திறந்திருக்கின்றது, நரக வாயில்கள் பூட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே சொன்னார்கள், வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதானிலே நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். வதாலிக்க குல்ல லைலா, ஒவ்வொரு நாளும் இந்த விடுதலைக்கான லிஸ்ட் பிறப்பிக்கப்படுகின்றது. இப்போ நாங்களும் எங்களுடைய பாவம் ஒன்று நரகத்துக்கு சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து நாங்கள் கலைந்து, எங்களை அந்த லிஸ்டிலிருந்து கலைத்து ஒவ்வொரு நாள் இரவும் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய லிஸ்டில் எங்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பாவங்களையும் நாங்கள் சேர்த்து மன்னிப்பு வழங்கப்பட்ட பாவங்களாக அவற்றை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகையினால் ரமதான் முடிவதற்கு இன்னும் ஓரிரு தினங்கள் இருக்கின்றன. அந்த சில தினங்களை நாங்கள் மிகவும் முக்கியமான எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்தி, குறிப்பாக சஹர் வேளையிலே, சுஜூதிலே, நோன்பாக இருக்கும் பொழுது, நோன்பு திறக்கும் பொழுது இந்த இஸ்திக்ஃபாரை நாங்கள் அதிகமாக நாங்கள் செய்து எங்களை மனித புனிதர்களாக மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி பாவக்கரைகளை நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வோமாக. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.